பொங்கலுக்கு நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படங்கள் மேல நிறைய எதிர்பார்ப்பும் வைக்கப்பட்டுச்சு. அதை பத்தி நம்மளே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, கேப்டன் மில்லர் படம், அயலான் படம் 2மே வந்து பொங்கலுக்கு ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னோடனே, சூப்பர்ப்பா இது வந்து ஒரு கிளாஷ் தான், தனுஷ்க்கும் எஸ்கேக்குமான கிளாஷ்ன்னு நிறைய பேசினாங்க. ஆனா நடந்தது கொஞ்சம் மாறாதான் நடந்தது. கேப்டன் மில்லருக்கு போனது எல்லாமே யங் ஆடியன்ஸாகவும், அயலான் பக்கம் போன எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸும் கிட்ஸ் ஆடியன்ஸுமா இருந்தாங்க. ஸோ நல்ல ஆடியன்ஸ் எல்லாம் டைவர்ட் ஆகி போனதுனால இந்த 2 படத்துக்கும் பெருசா இந்த கிளாஷ் மாதிரியும், இதுக்கு ஆப்போசிட்டா இதுல டைலாக், அதுக்கு ஆப்போசிட்டா அதுல டைலாக், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அமையலங்கிறது ஒரு வகையில நல்ல விஷயமாவும் இருந்தது. சரி, தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குல இருந்து ஒரு படமும் வந்து தமிழ்ல அதிகமா பேசப்பட்ட படம் தான் ஹனுமான். சரி, இந்த வீடியோல எதை பத்தி நான் பேச போறேன், இந்த கிளாஷ்ல ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த பொங்கல் திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி 10 நாட்கள் கடந்துருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி அதிகமா பேச்சு வரல. ஸோ இந்த ஒரு வீடியோல இந்த படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதில் நான் முதல்ல சொல்ல போற படம் அயலான். அயலான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து அது நல்லா அமைஞ்சிட்டே தான் இருக்கு. அது டாக்டரா இருக்கட்டும், டானா இருக்கட்டும், நடுவுல பிரின்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. ஆனா மாவீரன் வந்து அது நல்லாவே வந்து ஒரு ஓப்பனிங்கும் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கொடுத்தது. அதனால அயலான் படத்து மேல ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. டாக்டர் டான் படத்துக்கு அப்புறமா இந்த படமும் ஒரு 100 crores கலெக்ட் பண்ணுமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாங்க. ஆனா அது எதிர்பார்த்த 100 crores தொடல அப்படின்னாலுமே ஒரு நல்ல கலெக்ஷனை அயலான் படம் கொடுத்திருக்கு. எஸ், அயலான் படம் தமிழ்நாட்டுல மட்டும் 50 கோடியை கடந்திருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 75 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் இனி வாரம்லாம் இருக்கு, அப்ப 100 crores டச் பண்ணிடும்ல அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கும் அப்படின்ற தோணுது. ஸோ இந்த வாரம் பார்க்கும்போது சிங்கப்பூர் சோலும் ப்ளூ ஸ்டார் படங்கள்லாம் வரதுனால அயலான், கேப்டன் மில்லர் போன்ற படங்களுக்கெல்லாம் தியேட்டர் குறைக்கப்படும். ஸோ எகெயின் வந்து இந்த 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் தொடுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்கு. அடுத்து கேப்டன் மில்லர் திரைப்படம். இந்த படம் தனுஷ் அவர்கள் மேல ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லியே ஆகணும். எஸ், இந்த படத்து மேல ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்ததுக்கான காரணம் அந்த டேரக்டர் அருண் மாதேஸ்வரன் கூட தான். ஏன்னா ராக்கியா இருக்கட்டும், சானிகா இதமா இருக்கட்டும், ஒரு பியோர் வைலன்ஸ் இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனா ராவா அந்த படத்தை கொடுத்துருப்பாரு. பட் இந்த படத்துக்கு யூஏ கிடைச்ச உடனே நிறைய பேர் இந்த அருண் மாதேஸ்வரன் அவர்களோட சாயல் இருக்குமா, அவர் படம் மாதிரி இருக்குமான்னு பல கேள்விகள் வந்து கேட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் ரிவ்யூஸுமே இந்த படத்துக்கு ஒரு மிக்சடான ரிவ்யூஸா தான் இருந்தது. ஒரு சிலர் எல்லாத்தையுமே ரசிச்சாலும் ஒரு சிலர் இல்லப்பா படம் இங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோ, படம் சரியா ஒர்க்கே ஆகல, நிறைய சீன்ஸ் வந்து கனெக்டே பண்ணிக்க முடியலன்னு ரொம்ப மிக்சடா தான் படத்துக்கு ரிவ்யூஸ் கொடுத்ததுனால இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து எதிர்பார்த்த லெவலுக்கு போல. முதல் 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் தர படமா இருக்குமா அப்படிலாம் வந்து ரசிகர்கள் வந்து ஃபேன் ஃபைட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்ப பார்க்கும்போது இந்த படம் வந்து ஓவராலா 72 crores கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் இந்த படம் 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ்ல இணையுமா அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாரம் 2 புது திரைப்படங்கள் வருது. ஸோ அடுத்தடுத்த வாரங்களையும் புது திரைப்படங்கள் வரதுனால இந்த படம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும். அடுத்த திரைப்படம் ஹனுமான். ஏன்னா இந்த படத்தை இந்த லிஸ்டோட சேர்க்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர்த்து தாங்க ஆகணும். இந்த படம் தெலுங்குல ஒரு ஹெவி காம்படிஷனோட வந்தது. அந்த ஆக்டர் வந்து பார்க்கும்போது அவர் ஒரு யங் ஹீரோ தான். ஆனா அங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கிற மகேஷ் பாபு அவர்களுடைய படத்தோட கம்பீட் பண்ணாரு. அவரோட படம் மட்டும் கிடையாது, வெங்கடேஷ் அவர்களுடைய 75வது படமான சைந்தவ் படமும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் முக்கியமான ஹீரோவான நாகார்ஜுனாவோட நாசாமி ரங்கா அப்படிங்கிற ஒரு படமும் இது கூட ரிலீஸ் ஆச்சு. இந்த 4 படங்களோட போட்டிட்டு இந்த ஹனுமான் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் விக்டரியா வந்து கண்டிப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த படம் தமிழ்நாட்டுல வந்து 2 crores தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டப்பிங் படம் வந்து 2 crores தாண்டி கலெக்ட் பண்ணுது அப்படின்னாலே அது ஒரு விக்டரியா தான் பார்ப்பாங்க. ஆனா மெயினா எல்லாரும் சொல்ற ஃபேக்டர் என்னன்னா, இது ஒரு வேளை ஒரு பொங்கல் ரிலீஸா இல்லாம தனியா தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இந்த படம் மோர் தென் 10 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு விக்டோரியஸான படமா தான் இது அமைஞ்சிருக்கும். ஆனா அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஓவராலா பார்க்கும்போது ஹனுமான் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை தான் அந்த டீமுக்கு கொடுத்துருக்கு. அந்த படம் ஓவராலா 200 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டைரக்டர் ஜெய் ஹனுமான் அப்படிங்கிற படத்தை அடுத்து ஸ்டார்ட் பண்றதா, அந்த அயோத்தி ராமர் கோயில் திறக்கிறதுனால அந்த டேட்டுக்கே வந்து அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இது ஒரு விக்டோரியஸ் ப்ராஜெக்டா அமைஞ்சிருச்சுங்கிறத யாராலையுமே தவிர்க்க முடியாது. 2 படமே கிட்டத்தட்ட ஈக்குவல் நிலைமையில தான் இருக்கு. சொல்ல போனா ரிவ்யூஸ்லயுமே 2மே மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்தது. அவ்வளோ பாசிட்டிவ் இல்லை, அவ்வளோ நெகட்டிவ் இல்லை, அப்படியே வந்து நின்றுச்சு. அதே மாதிரிதான் கலெக்ஷனும் அமைஞ்சது. ஓவர் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த எதிர்பார்ப்பு அளவுக்கு இல்லைனாலும் ஓகேஷான கலெக்ஷன்ல 2 படமுமே நின்று இருக்கு. ஸோ வர வாரங்கள் இந்த படத்தோட நிலைமை எல்லாம் என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து திரைப்படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த படம் இதோட நல்லா கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா அவ்வளவா போகல அப்படின்னு நினைச்சீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Vijay Pranesh signing off.